வணக்கம் நண்பர்களே, வாங்க இந்த வீடியோக்குள்ளே போவோம் நண்பர்களே. வாங்க இந்த வீடியோவை பாருங்கள். எல்லாம் தேயிலை தோட்டங்க. இது கேரளத்தில் எங்கேன்னு சொன்னால் வண்டிப்பெரியார் பக்கத்தில் எடுத்ததுங்க. பூரா எல்லாம் தோட்டம் தான், தேயிலை தோட்டம் தான். அதை பாருங்கள், மலையில் பாருங்கள், மலைச்சாரல் விழுந்துக்கே இருக்குது. அது எங்கே பார்த்தாலும் அப்படியே மேகக்கூட்டம், மேகம், மலை சாரல் இந்த மாதிரி இருக்குங்க. அந்த வீடியோ பாருங்கள், அதில் பாருங்கள், அந்த இதுலேருந்து எத்தனை மலை அந்த பக்கம் தெரியுதுன்னு பாருங்கள். ஒவ்வொரு மலையும் அடுக்கடுக்காக அப்படி ஸ்டெப்பாக இருக்குது. அதை பாருங்கள், உங்களுக்கே தெரிய வரும். அதை பாருங்கள் நண்பர், அந்த பாருங்கள் எல்லாம். ஆனால் மஞ்சு எல்லாம் மிஸ்ட்டு போட்டு அடைச்சிருந்ததுனால நமக்கு அதிகமாக சூட் ஆகலை. இருந்தாலும் போட்டிருக்கேன் பாருங்கள், எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது முன்னாடியே இருக்கும்போது நல்லா பச்சை பசேன்னு நல்லா இது பூரா தேயிலை தோட்டங்க, பூரா புல்வெளி தோட்டம் இந்த மாதிரி இருக்குது. அங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். பூரா அதுக்குள்ளே இருக்கிற மரங்கள் எல்லாம் சவுக்க மரங்க. சவுக்க மரத்தில் அதுக்குள்ளே பூரா தேயிலை தோட்டம் தாங்க. அது அப்படியே வழுக்கு பாறை மாதிரிங்க. அந்த இது அழகாக இருக்குங்க பாருங்கள். அந்த மலையவே பார்க்குறதுக்கே அபூர்வமாக இருக்குது. பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அப்படியே பையாக பாருங்கள் எப்படி இருக்குன்னு, எந்த ரூட்டில் இருக்குன்னு பாருங்கள். எங்களுக்கு அந்த ஏரியா போகும்போது அந்த இதை ஷூட் பண்ணணும்னு தோணுச்சு. அதை எடுத்து உங்களுக்கு பகிர்ந்துருக்கேன். நீங்கள் பாருங்கள், பார்த்தா உங்களுக்கு அதை பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். எப்படின்னு பார்த்துட்டு சொல்லுங்கள், தகவல் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா ஒரு கமெண்ட் கொடுங்க, பிடிக்காதவங்க ஒரு லைக் கொடுங்க, ரொம்ப பிடிச்சிருந்தா ஒரு சப்ஸ்கிரைப் கொடுங்க. புதுசாக பார்க்குறவங்க, நண்பர்கள், நேயர்கள் எல்லாம் அனைவர்கள் ஒரு சப்ஸ்கிரைப் கொடுங்க. நம்ம வீடியோவை முழுமையாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு தெரியும். நம்ம ஒவ்வொரு வீடியோவை நம்ம வெளியே போய் ஒவ்வொரு இடமா பார்த்து உங்களுக்கு எல்லாம் ஷூட் பண்ணி அனுப்பிக்கிருக்கோம். அந்த மாதிரி நீங்கள் பாருங்கள், எங்களுக்கு ஒரு ஆதரவு கொடுங்க. உங்களை வச்சு எங்களுக்கு ஒரு புரோசனாக, எங்களை வச்சு உங்களுக்கு ஒரு கண்ணுக்கு விருந்து அளிக்குங்க. அந்த மாதிரி தாங்க போட்டுக்கிருக்கோம். இதெல்லாம் நாங்கள் தேனி மாவட்டம் பெரியவள வட்டம் கிங்கோரவட்டி சேர்ந்தவங்க தாங்க. இங்கேருந்து நாங்கள் அங்கே போய் உங்களுக்காக வேண்டி, மக்களுக்காக வேண்டி நாங்கள் கேரளா போய் அந்த இடத்துல அந்த மலை பகுதியில் போய் உங்களுக்கு நாங்கள் போட்டு ஷூட் பண்ணி அனுப்பியிருக்குங்க. பாருங்கள், அந்த மலையில் பாருங்கள், ஒவ்வொன்றும் அப்படியே வேடாக கொடைக்கானல் மலையை காட்டிலிங்க. அது அபூர்வமானது. கொடைக்கானலில் கூட ஒரே மலையாக தான் இருக்குது. இது அப்படி இல்லை, உள்ளே சின்ன சின்ன மலையாக இருக்குங்க. ஆனால் மிஸ்ட்டு அதிகமாக இருந்ததுனால உங்களுக்கு அந்த மலையெல்லாம் அதிகமாக தெரிய வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. இருந்தாலும் பாருங்கள், பார்க்குறதுக்கு ஒரு கண்ணுக்கு விருந்தளிக்கிறது போல் இருக்குங்க. பாருங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு தகவல் சொல்லுங்கள், ஒரு கமெண்ட் கொடுங்க. எதுவும் தவறாக இருந்தால் அதை நாங்கள் கமெண்ட் விடுங்க, நல்லா கமெண்ட் விடுங்க. அதை நாங்கள் திருத்திக்கிறோங்க அடுத்து. அதை பாருங்கள், அதை பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி இருக்குது, பிடிச்சிருக்கா என்னென்னு பார்த்து சொல்லுங்கள். பாருங்கள், அப்படியே பாருங்கள், ஒரு சைடாக பாருங்கள், அப்படியே பார்த்தீங்களா உங்களுக்கு தெரியும். இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள், அப்போ தான் அதோடைய இது உங்களுக்கு தெரிய வரும். சும்மா பார்த்துட்டு நீங்கள் பகுதியிலே விட்டுட்டிங்களாக்கா அது முழு வீடியோ தெரியாது. அதை பாருங்கள், எவ்வளோ பச்சை பசேன்னு, எவ்வளோ பார்க்குறதுக்கே ஒரு அபூர்வமாக இருக்குதுன்னு பார்த்துக்குங்க. பார்த்தா தான் உங்களுக்கு தெரிய வரும். அதையெல்லாம் பாருங்கள், அந்த சவுக்கம் பாருங்கள். அந்த சவுக்கில் எல்லாம் குறுமெழுகுங்க. குறுமெழுகுன்னு சொன்னால் நம்ம மெழுகு இருக்குல்ல, மெழுகு செடி எல்லாம் கொடி ஏற்றி விட்டுருக்காங்க. அதில் அதுவும் பயங்கரமாக நல்ல போல் காய்க்குதுங்க. அதுக்கு தான் அவங்க அதை உள்ளே போட்டிருப்பாங்க. அவருக்கு நம்ம கூட நினைக்கிறேன், என்ன இது வரை புல்மேடு மாதிரி இருக்குது, இதில் ஊட அந்த மரத்துகளை அவங்க போட்டிருக்காங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்க்குறோம். ஆனால் அவங்க அதில் ஒரு வெள்ளாமை எடுக்கிறாங்க. அது அவங்களுக்கு ஒரு உபயோகமாகுது. ஒரு மெழுகு ஒரு கிலோ 800 900 வரைக்கும் போகுதுங்க. ஒரு செடி 30 கிலோ 50 கிலோ வரைக்கும் காய்க்கும். அந்த மாதிரி அவங்களுக்கு அது ஒரு சரியான வருமானம் இருக்குது. அவங்க அந்த இது மேலே வரும்போது கொஞ்சம் மரம் கொஞ்சம் பெருசாகிச்சுன்னா அதை பூரா கவாத்து வெட்டி எல்லாம் கொஞ்சம் மொட்டையாக்கி விட்ருவாங்க. பின்ன அது தளைஞ்சிக்கிறேன். அந்த மாதிரி தாங்க அதில் உள்ள வளர்த்துக்கிருக்காங்க. ரொம்ப அதை தளைஞ்சி வந்துச்சுன்னா கீழே பாருங்கள், அந்த அதில் பாருங்கள் பூராவே பாக்கு மரம் எவ்வளோ கூட்டமாக இருக்குன்னு பாருங்கள். எப்படி அழகாக அது ஒரு சிறிய ஓடை மாதிரிங்க. அந்த ஓடையில் அவங்க வச்சுருக்காங்க பாக்கு மரத்தை. அது பார்க்கும்போது நல்ல போல் காய்க்குதுங்க, காய்ச்சிக்கிருக்கு. பாக்கு நல்ல போல் காய்க்குது. அது பாக்கு ஒரு 20 கிலோ 50 கிலோ கூட. அது இந்த டைம் அது பாக்கு டைம் தாங்க இப்போதைக்கு. அது ஒரு கொலைக்கு 50 கிலோ 20 கிலோ 30 கிலோ இருக்குங்க. அந்த மாதிரி தான் காய்ச்சிக்கிருக்கு.
அங்கே கேரளாவில் வந்து ஒவ்வொரு பொருளுமே எல்லாமே விலை உள்ள பொருள் தாங்க. நம்ம தமிழ்நாட்டை போல் இல்லை. தமிழ்நாட்டில் எப்படி வந்து எல்லா பொருள்களும் ஒரு பகுதி இருக்குது. நம்ம விவசாயம் தான் கூடுதல் வச்சுருப்போம். அங்கே அப்படி இல்லை. எல்லாம் வந்து முக்கியமான பொருள்கள் தான் அவங்க கிட்டருக்கு. ஏலக்காய் இருக்குது, ரப்பர் இருக்குது, எல்லாமே குருமிளகு இருக்குது, தேயிலை இருக்குது. அதில் அந்த மாதிரிங்க கிராம்பு கூட இருக்குது. கிராம்பு இருக்குது, நம்ம கறி மசாலா பட்டை இருக்குது. எல்லாம் அதாங்க முக்கியமான பொருள் பூராமே கேரளாவில் விளையுதுங்க. அந்த மலை பிரதேசத்தில் அந்த மாதிரி தான் விளையுது. அவங்க அதனால தான் அதை வந்து போட்டு கேரளத்தில் வந்து இருக்கிறவங்க பூரா நல்லா வசதியாக வாழ்கிறாங்கண்டா காரணம் பூரா அந்த மாதிரி தான். ஒவ்வொரு பொருளுமே சாதாரண பொருளே கிடையாது. இன்றைக்கி தமிழ்நாட்டில் தேங்காய் ஒரு கிலோவுக்கு 20 ரூபா 22 ரூபா விற்கிது. ஆனால் அங்கே இருக்க அண்டை மாநிலத்தில் கேரளத்தில் ஒரு கிலோ 40 ரூபா 42 ரூபா விற்கிதுங்க. அப்போ காரணம் என்னன்னா அவங்க பூராமே உணவுப் பொருள் தான் உபயோகிக்கிறாங்க. இங்கே நம்ம அப்படி இல்லை. நம்ம தென்னை மரம் வச்சுருக்கவங்க கூட அதிகமாக நம்ம தேங்காய் உபயோகிக்கிறதில்ல. நம்ம அரைக்கிறதோ சட்னிக்கு மாத்திரம் பார்ப்போம், மற்றதுக்கு ஒன்றும் வைக்கிறதில்ல. ஆனால் அவங்க அப்படி இல்லை. எல்லாத்துக்குமே ஒரு நாளைக்கு ஒரு பாமர மக்கள் கூட ஒரு பாவப்பட்டவங்க கூட ஒரு 2 தேங்காய் 3 தேங்காய் உபயோகிப்பாங்க. அவங்க எல்லாம் சாப்பிடுவாங்க. எல்லாம் அந்த இதை பூரா கொப்பரை ஆக்கி திருப்பி வெயிலில் உணக்க வச்சு கொண்டு போய் கொப்பரை ஆக்கி எண்ணெய் ஆக்கி அதை வச்சுட்டு அதெல்லாம் மற்ற பொருள்கள்லாம் அதில் செஞ்சுக்கிடுவாங்க. மீன் வறுக்கிறதோ எந்ததாக இருக்கட்டும் அந்த இதனால தான் அவங்க செய்வாங்க. நம்ம தமிழ்நாட்டில் வந்துட்டு அந்த இதை நம்ம விரும்ப மாட்டோம். அதனால தான் நம்ம அங்கே உள்ளவன் பூரா பாருங்கள் அப்படியே பொலன்னு உக்கால் சினிமா நடிக்கிற மாதிரி இருப்பாங்க. பூராமே எல்லாருமே நல்லா பளிச்சுன்னு இருப்பான். ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் பாருங்கள் பூரா வகையில் காஞ்சி போய் நம்ம ரொம்ப வறுமையில் வாடினது மாதிரி இருப்போம். இதுதான் அந்த தேங்காய் எண்ணெய்க்கு உள்ள பவர். அந்த தேங்காய் எண்ணெய்க்கு உள்ள பவர்னால தான். சரி நண்பர்களே, மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்கள் கங்கை ராஜ். வணக்கம் நண்பர்களே.